வணக்கம். வாங்க இன்னைக்கு அரைச்சுட்ட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு தனியா, 4 காஞ்ச மிளகாய், 3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், பாதி தக்காளி பழம் அரிஞ்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சிறிதளவு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, சிறிதளவு சீரகம், 4லேருந்து 5 வெந்தயம், பெருங்காயம் தேவைக்கேற்ப. ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், பாதி தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், 2 பல்லு பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன், 2 பல்லு பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன். சாம்பார் தாளிக்கும் போது எப்பவுமே இடிச்சு போட்டு பாருங்க, நல்லா வாசனையா இருக்கும் தாளிக்கும் போது. கூடவே முள்ளங்கி அரிஞ்சு வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் அளவு. 1/2 கப் அளவு தோரம்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சது. இதுல வெந்தயம் சிறிதளவு, பூண்டு 2 பல், மஞ்சத்தூள், பெருங்காயம் இந்த 4 இன்கிரீடியன்ட்டையும் போட்டு 5 விசில் அளவு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு, தனியா, காஞ்ச மிளகாய் இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் 1/4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கலரி ஓரமாக வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட நறுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் சிறிதளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வேணும்னா மற்ற காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் போட்டுக்கலாம், இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸாக கூட போட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ புளி தண்ணியிலே இந்த முள்ளங்கி வேக வைக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுலேயே இந்த நல்லா முள்ளங்கி வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இதனோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே வீட்லேயே நம்ம மசாலா அரைச்சி செஞ்சோம்னா அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுவோம். இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. லைட்டாக கொதி வரும் போதே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே சாம்பாரை லாஸ்ட்டாக தாளிங்க, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சாம்பார் தயாராகிடுச்சு. நான் தாளிச்சிடுறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச ஐட்டமை சேர்த்துக்கலாம். பூண்டு எப்பவுமே இடிச்சு போடுங்க தாளிக்கும் போது, ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் போடல. இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாம். பாருங்க, அரைச்சிட்ட சாம்பார் தயாராகிடுச்சு. சுவையான அரைச்சுட்ட சாம்பார் தயார். நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.